அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகருனாகி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிருடைய மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஇன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பாத உறவுகளை, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் 18வது விஷயமாக இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது, وَكَمَا أَنَّهُ مُحْيِي الْمَوْتَى بَعْدَمَا أَحْيَا استحق هذا الاسم قبل إحيائهم كذلك استحق اسم الخالق قبل إنشائهم. இறந்தவர்களை உயிர்ப்பித்த பிறகு அவனுக்கு முஹீல் மௌத்தா, அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவன் என்று கூறப்படுவது போலவே, படைப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் அவன் இந்த பெயருக்கு முழு தகுதி உடையவன். அப்படியே அவன் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பும் படைப்பாளன், அதாவது ஹாலிக் என்ற அந்த பெயருக்கு தகுதியுடையவன் என்பதை இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நாம் இதற்கு முன்னால் பார்த்ததை போன்றுதான். ஆக இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய காரணத்தினால் அவன் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியவன் என்ற பெயர் வரவில்லை. இங்கு நாம் விளங்க வேண்டிய விஷயம், படைப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் அவன் இந்த பெயருக்கு தகுதி உடையவன், முழு தகுதி உடையவன் என்பதை இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் இமாம் அவர்கள் இங்கு அழகான முறையில் சுட்டி காமிக்கிறார்கள். ஆக அல்லாஹுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த சிஃபத் இருக்கிறதே, அந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மை அவன் செய்து முடித்ததற்கு பிறகுதான், அந்த செய்ததின் காரணத்தினால்தான் அவனுக்கு அந்த தன்மை வந்தது என்று அர்த்தமல்ல. அந்த சொல்லப்பட்ட தன்மை இருக்கிறதே, அந்த தன்மை என்றும் எப்பொழுதும் அவனுடனே இருக்கக்கூடியது, என்றும் அவனுடனே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது என்பதை நாம் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஹாலிக் படைப்பாளன், உயிரை படைத்து காமித்ததால் அவன் படைப்பான் என்ற பெயர் பெறவில்லை. அந்த எந்த உயிரையும் அவன் படைக்காமல் இருந்தாலுமே அப்பொழுதும் அவன் படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் என்பதை இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு இமாம் அவர்கள் விளக்குகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இங்கு நாம் விளங்க வேண்டியது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நாம் செய்யக்கூடிய, அதாவது செய்து முடித்த இந்த உலகத்தில் நாம் என்னென்னலாம் செய்தோமோ அதற்கான கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான். நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட்டிருந்தால் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். தீமையான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தால் அதற்கான கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏதோ நாம் மரணத்திற்கு பிறகு, நாம் மரணித்து போனதற்கு பிறகு நமக்கு எந்த ஒரு வாழ்க்கையே இல்லாததை போன்று இன்றைய தினத்தில் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் பொய் சொல்வதிலும், பித்தலாட்டம் செய்வதிலும், ஏமாற்றுவதிலும், மோசடி செய்வதிலும், அவதூறு கூறுவதிலும், இப்படி பல விஷயங்களை அவர்கள், நமக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் நம்மளை உயிர்ப்பித்து எழுப்புவான், அந்த ஆற்றல் உடையவன் அல்லாஹ், நாம் செய்தது எதுவுமே அவனுக்கு முன்னால் மறைந்து விடாது என்பதை யாரும் உள்ளத்தில் ஆழமாக பதிக்காதவர்களை போன்று இன்றைய தினத்தில் சர்வசாதாரணமாக இந்த உலகத்தில் தவறுகளை, பாவங்களை அதிகமாக செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய ஆற்றல் உடையவன். கண்டிப்பான முறையில் நாம் இந்த உலகத்தில் செய்தவற்றைக்கு நாளை மறுமையில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் நம்மளை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த மறுமையுடைய வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்த பாவங்களுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.